குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 7130 ரூபா ஒரு கிராமோட ரேட்டு. வெள்ளி 1 கிராம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய். நேத்து என்ன கிராம் ரேட் இருந்ததோ வெள்ளி அதே ரேட்டு தான் இன்னைக்கு இருக்கு. தங்கம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா 40 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா 7090 ரூபாய், இன்னைக்கு 7130 ரூபாய். இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு 7150 7200 கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. வெள்ளி விலையும் இன்னைக்கு 100 ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி விலை நாளைக்கு 101 102 103 கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வீடியோல சொன்ன விஷயம்தான். சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகத்தான் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. வெள்ளியின் மீதான முதலீடும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப பொதுமக்களாகிய நீங்க நான் உட்பட நம்ம தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு நம்ம கிட்ட அமௌண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெள்ளி வாங்கி வச்சாலும் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி பாத்தீங்கன்னா 100 ரூபாய், நாளைக்கு 102 103 104 105ன்னு இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு 7130 ரூபா இருக்கக்கூடிய 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் 2024 முடியும் போது 7500 ரூபாயை எட்டலாம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. வெள்ளி 1 கிராமோட ரேட்டு இந்த மாசம் முடியும் போது 110 ரூபா வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆக மொத்தத்துல ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க கோல்டுலையும் சில்வர்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்த உடனே நீங்க விற்க முடியாது, அடகு வைக்க முடியாது. ஒரு வீடு இருந்தாலும் சரி அதை உடனே போய் நீங்க நினைச்ச ரேட்டுக்கு விற்க முடியாது, அடமானமும் உடனே வைக்க முடியாது. ஆனா தங்கம் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் வித்துடலாம், அல்லது பாத்தீங்கன்னா அடகு வச்சு நீங்க வேற ஒண்ணுல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பொருள் தங்கம். அதனாலதான் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்கிறதுக்கு காரணம் இதுதான். நான் சொன்ன இந்த செய்தி, தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.